அடுத்ததாக என்ன சொல்கிறார் தெரியுமா? சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க இந்த கருத்தை 25 வருஷமா தான் சொல்றாங்க, 30 வருஷமா தான் சொல்றாங்க. அப்ப சத்தியத்துல காலாகாலமா ஒரு கூட்டம் இருந்ததா இருக்கிறது, காலாகாலமா யாரும் இதை சொல்லலையே, இவங்க புதுசா தானே சொல்றாங்க. அப்ப சத்தியத்துல இருந்த கூட்டம் என்ற ஹதீஸுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் என்பதை அவருடைய வார்த்தையிலிருந்து கேளுங்க. இப்ப இவங்க சத்தியத்தண்டைக்கு மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்கடா, என் சத்தியத்துல ஒரு கூட்டம் கியாமத்து நாள் வரை இருப்பாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இப்ப இடைப்பட்ட காலங்கள்ல யாருமே சத்தியத்துல இல்லையா? இப்ப 20-30 வருஷமா தான் சத்தியம் இருக்குதா? யாரு இந்த கண்ணூர் ஹதீஸை யார் மறுத்தது? அதாவது சஹாபாக்கட காலத்துல, தாபீன்கட காலத்துல. அப்ப அவங்க சத்தியத்துல இல்லையா? அன்பிற்குரியவர்களே, சத்தியத்தில் ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இந்த செய்திகளை சொல்லிக்கொண்டே வந்தால் தான் நாங்களும் சொல்லணும் என்ற கருத்தை பதிவு செய்கிறார். ஒரு வாதத்துக்கு அவர் சொல்லக்கூடிய விதத்துலதான் நாங்கள் அந்த கருத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்றாலும், சஹாபாக்களுடைய காலத்திலையும் குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்ற கருத்து இருக்கலையா? இறந்தவருடைய குடும்பத்தார் அழுவதன் காரணமாக இறந்தவருக்கு வேதனை அதிகரிக்கப்படுகிறது, வேதனை செய்யப்படுகிறது என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அவர்களும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த செய்தி அல் குர்ஆனுடைய வசனங்களுக்கு முரணாக இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மறுத்தார்கள் என்ற செய்தி புகாரில 3978வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 1696வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான எண்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழிமுறை நபித்தோழர்களுடைய காலத்திலே இருந்து இருக்கிறதா இல்லையா? பத்ர் போர்க்களத்திலே வெற்றி கிடைத்த பிறகு காஃபிர்களை ஒரு பாலடைஞ்ச கிணத்துல, கலீல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணத்துல போட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு இந்த சடலங்களோடு பேசினார்கள் என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஃபஜஅல யுனாதிஹிம் பிஅஸ்மாஇஹிம் வஅஸ்மாஇ ஆபாஇஹிம் யா ஃபுலான் இப்னு ஃபுலான் வயா ஃபுலான் இப்னு ஃபுலான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவர்களுடைய பேரும் அவர்களுடைய தந்தைகளுடைய பேரும் இன்னாரின் மகன் இன்னாரே, இன்னாரின் மகன் இன்னாரே என்று அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? அயசுருக்கும் அன்னக்கும் அத்தஅத்துமுல்லாஹ வ ரசூலஹ். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்திருந்தால் அது உங்களுக்கு தற்போது சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்கும் தானே? ஃபைன்னா கது வஜத்னா மா வஅதனா ரப்புனா. நமது இறைவன் நமக்கு வாக்களித்ததை நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம், ஹக்கன் சத்தியமாக பெற்றுக்கொண்டு விட்டோம். ஃபஅல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சடலங்களுடன் உரையாடியதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே 3976 வருகிறது. அந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சடலங்களுடன் பேசவில்லை என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகாரிலே 3979வது செய்தியிலே மறுத்திருக்கிறார்கள். குர்ஆன் வசனங்களை காட்டி இன்னகலா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீங்கள் மரணித்தவர்களை செவிமடுக்க செய்ய உங்களால் முடியாது என்ற வசனங்களை ஆதாரமாக காட்டி மறுத்திருக்கிறார்கள். இந்த செய்தி அந்த காலத்திலிருந்தே குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் என்பதை நபித்தோழர்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துதா இல்லையா? அதே போன்று விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு எந்த ஜீவனாந்தமும் எந்த தங்குமிடமும் இல்லை என்று ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த செய்தியை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து, ஒரு பெண்ணின் சொல்லுக்காக அல்லாஹ்வின் வேதத்தை நாங்கள் விடமாட்டோம் என்று மறுத்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே 2953வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபித்தோழர்கள் அந்த காலத்திலிருந்து இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அஸ்வத் என்றவர் இந்த ஹதீஸை அறிவித்தவருடைய முகத்தில் மண்ணை எறிந்தார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு செய்தி நபிகள் நாயகம் சொன்னதாக சொன்னாலும், ஒரு நபித்தோழர் சொன்னாலும், நபித்தோழியர் சொன்னாலும், பலமான நபித்தோழர் சொன்னாலும், மிக உயர்ந்த தரத்தில் உள்ள நபித்தோழர் சொன்னாலும், அந்த செய்தி குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமாக வந்தால் மறுத்து தூக்கி எறிய வேண்டும் என்ற நடைமுறை நபித்தோழர்கள் மத்தியில இருந்திருக்கிறது. இது இன்றைக்கு நேரத்து 25-30 வருஷ காலமா வந்ததல்ல, அந்த காலம் முதல் இது இருக்கிறது. இந்த அடிப்படையில தான் குர்ஆனுக்கு முரண்பட்ட ஒரு செய்தி வந்தால் அதை மறுக்க வேண்டும் என்று நாங்களும் சொல்லி வருகிறோம். சத்தியத்தில் ஒரு கூட்டம் கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள், இருந்து கொண்டே இருப்பார்கள், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த கூட்டம் ஒவ்வொருத்தரும் நாங்க தான் என்று சொல்லி உரிமை கொண்டாடுவார்கள். இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் சம்பந்தமாக முன் சென்ற சமூகத்துல யாராவது சொல்லி இருப்பது பதிவாக இருக்கவில்லை என்றால் இந்த சத்தியம் அன்றைய காலத்திலிருந்து சொல்லப்படவில்லை என்று ஆகாது. ஏற்கனவே நான் சொன்னதை போன்று ஒரு கருத்து என்பது, ஒரு சத்தியம் என்பது கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கும், தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும், பதிவு செய்யப்படாத நிலையிலும் இருக்கும்.
ஒவ்வொரு அறிஞரும் அவர் எழுதின கருத்துக்கள் புத்தகமாக பதிவிட்டார் என்ற அர்த்தமில்லை. ஒரு அறிஞர் வாழ்ந்த காலத்திலே இந்த கருத்தை பதிவு செய்திருப்பார். வாய் வழியாக இந்த கருத்து இருக்கும். அப்ப சத்தியத்தில் ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இருக்கும், கியாமத் நாள் வரை இருக்கும் என்பது அந்த வாய் வழியாக வந்த சத்தியத்தையும் தான் குறிக்கும். நீங்க கிதாபுகின்ற வாரத்தை மட்டும் பற்றிதான் சத்தியம் காலகாலமா நிலைக்கும் என்றது உறுதிப்படுத்த போனா, கிதாபுகள்ல பதிவு செய்யப்படாமல் குர்ஆன் சுன்னா ஆதாரத்திலிருந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதை அசத்தியம் என்று நீங்கள் மறுக்க வேண்டி வந்துடும். அப்ப குர்ஆன் சுன்னாவே அசத்தியம் என்று மறுக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். காரணம், அது முன் சென்ற அறிஞர்கள் யாரும் சொல்லவில்லை, கிதாபுகளில் பதிவு செய்யவில்லை. எனவே சத்தியத்தின் ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு அது மாற்றமாக இருக்கிறது என்பதை வைத்து குர்ஆன் சுன்னா ஆதாரத்தில் இருந்து ஒன்றை சொன்னாலும் நீங்கள் மறுத்து வஹ்யை மறுக்கும் குற்றவாளியாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்ப சத்தியத்துல தொடர்ச்சியாக வந்தவங்க இந்த கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருந்திருப்பாங்க. அதனாலதான் சஹாபாக்கள் காலத்திலே இந்த கருத்து சொல்லப்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம்கள காலத்திலையும் இது சொல்லப்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்த காலத்துல அந்தந்த காலத்து மக்கள் இதை வாய் வழியாகவோ எழுத்து வழியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சாரம் செய்துதான் வந்திருக்க வேண்டும். எழுத்துல நமக்கு கிடைக்காததுனால இந்த கருத்து தொடர்ச்சியாக வரவில்லை என்று சொல்லக்கூடாது. ஆதாரம் தற்போது இருக்கிறதா, ஏதோ ஒரு விதத்தில் இது சொல்லப்பட்டுதான் இருக்கும். இதுதானே அடிப்படை. இப்படித்தானே புரிஞ்சு கொள்ளணும். இப்ப நாங்க எடுத்து சொல்றோமே, நபித்தோழர்கள் ஆதாரமா காட்டி சொல்றோமே, இமாம்கள் ஆதாரமா காட்டி சொல்றோமே, இந்த சத்தியத்துல தொடர்ச்சி அந்த கருத்து வருதா இல்லையா? 25-30 வருஷமாவா வருது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1980 பிறந்தாரு. இமாம் இஸ்மாயிலி அவர்கள் 2000 ஆண்டுலயா பிறந்தாரு. அந்த காலத்துல இருந்து இந்த கருத்து வரத்தான் செய்யுது. எனவே புதுசா சொன்ன கருத்தாக சொல்வது முற்றிலும் குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவில்லாத நிலையில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தே தவிர, ஹதீஸ் துறையில, உசூல் ஹதீஸ்ல, ஹதீஸ் கலையில எந்த ஞானமும் இல்லாமல், அறிஞர்களுடைய நூல்களை வாசிக்கும் பழக்கம் இல்லாமல் பொய்யாக மனோவித்தையாக பேசுகின்ற ஒருவரால் தான் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய முடியுமே தவிர, உண்மையாக ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர் இந்த முஃபாரிஸ் ரசாதி பேசுவதை போன்று பேச மாட்டார் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்.